ஒருவருக்கு நீ சொல்லுகிற ஒரு காரியம் எப்போ நம்ம பக்கத்துல இருக்கிறாங்கன்னு நினைக்கணும். ஆண்டவர் அதை தான் சொல்றேன். பக்கத்துல இருக்கிறாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு அந்த வார்த்தை உறுதி கொடுக்கணும். நீ சொல்லு, நான் அதை முடிச்சிடன்ற ஒரு உறுதியை நீ கொடுக்குற பத்தியா, இது மனுஷனுடைய இதுவா இருக்கக்கூடாது, கடவுளுடைய இதாக இருக்கணும். ஆண்டவருடைய உறுதி உனக்கு இருக்குதுன்னா உன் காரியங்கள் கைகூடி வரும். ஒரு வார்த்தை நீ சொல்லு முடிச்சல, அதெல்லாம் கிடையாது. நீ நம்ம தான் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. ஒரு முறை சைக்கிளில் வந்து போயின்னு போது பொழுது போயிடுச்சுன்னா எப்படி நான் குளுக்கோஸ் பார்த்து இருக்கணும். ஒன்னே யார் போக சொல்லுங்க, நீ போயிட்டே இருக்கணும், உடனே வர முடியாது, நான் கொஞ்சம் தள்ளி வரேன், நீ போயிட்டு ஆள் வராங்க போயிட்டு அப்படின்னா போயிடுச்சு. அப்படிதான் போனேன். அப்புறம் கேட்டேன், நீங்கள் அப்புறம் எப்படி வந்து கேட்டு நான் வரவே இல்லை ஒருவே இல்லையா. அந்த வார்த்தை உனக்கு என்ன பண்ணும், வர்றாங்க அப்படின்னு அப்படி உட்காந்துனா ஏதோ ஒன்றா சொல்லியிருக்கோம். ஆள் வரல, ஆனால் என்ன பண்ணியிருக்கோம், அப்படின்னா ஒன்று என்ன பண்ணோம், ஆள் யாரும் பின்னாடி வராங்க போடுறது. உன்னுடைய உறுதி இருந்துச்சு, ஆனால் வரல தெரிஞ்சபடி நீ தைரியமாக போட மாட்டேன். வரல தெரிஞ்சபடி அது தெரியாமல் தான் உங்களுக்கு. அப்போ ஆண்டவர் இக்கட்டிலே மனுஷனுடைய இது விருதா. ஏன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை தான் உன் பக்கத்திலே இருக்கும். அது உடனடியாக பதில் கொடுக்க. சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறவர், எல்லா இடத்துல சீயோனிலிருந்து ஆசீர்வாதம், வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கிறவர். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் ஒருவருக்கே சதா காலங்களிலும் தேவன் மிகவும் நல்லவர். பூழாங்கலாலே கோலியாத் வீழ்ந்தது லேசான காரியம், ஆழ்கடல் நீரில் பரிமளம் பெறுவதும் லேசான காரியம். பலமுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள்